விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். ஈசிஆர் சாலையில் கொள்ளையடிக்க பதுங்கியிருந்த 6 முகமுடி கொள்ளையர்கள் கைது. கத்தி, கஞ்சா பறிமுதல். இலவச அரிசி திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட ஆசாமி கைது. 9 வாகனங்கள் பறிமுதல். ஹரிச்சந்திரன் கோவில் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக விழா, பால்குட ஊர்வலத்துடன் பக்தர்கள் சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். ஈசிஆர் சாலையில் கொள்ளையடிக்க பதுங்கியிருந்த 6 முகமுடி கொள்ளையர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி கோரிமேடு உதவி ஆய்வாளர் ராஜன் தலைமையிலான போலீசார் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஈசிஆர் சாலை அருகே அவர்கள் வந்தபோது ஒரு கும்பல் போலீசாரை கண்டதும் தப்பியோட முயன்றது. உடனே போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அப்போது அவர்களிடம் கத்தி இருந்தது தெரிய வந்தது. பின்னர் போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் சண்முகாபுரத்தை சேர்ந்த நிஷாந்த், அமீர்கான், அமீர், கதிர்காமம் பகுதியை சேர்ந்த நௌஷத், சிவசேகர், தர்மாபுரி அறிவரசன், பாக்குமுடையான்பேட் ஆனந்த் ஆகியோர் என்பது தெரிய வந்தது. இவர்கள் கூட்டு கொள்ளை அடிப்பதற்காக கத்தியுடன் அங்கு பதுங்கி இருந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அவர்கள் 6 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களிடம் இருந்து 35,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சா, 4 கத்திகள், 6 முகமுடிகள், 6 செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அவர்களை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இலவச அரிசி திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் புதுச்சேரியில் போராட்டம் நடத்தி இலவச அரிசி திட்டத்தை மக்கள் கொண்டு வந்ததாகவும், கொல்கத்தாவை சேர்ந்த நிறுவனம் 1 கிலோவிற்கு 3 ரூபாய் கமிஷன் பெறப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டில் புதிய டெண்டர் கோரப்பட்டது 2026ஆம் ஆண்டு மே மாதம் வரை டெண்டருக்கான காலக்கெடுவாக கொடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். டெண்டர் எடுத்த நிறுவனம் 1 கிலோ 43 ரூபாய் 37 பைசாவிற்கு கொடுக்க வேண்டும். இதற்கு முன்பணமாக 6 கோடி கட்ட வேண்டும். சப்கான்ட்ராக்ட் விடக்கூடாது என பல்வேறு விதிகளின் கீழ் அரிசி சப்ளை செய்யப்பட்டதாகவும், இந்த விதிமுறைகளை மீறினால் அபராதம் விதிக்கப்படும். அதன்படி ஜூன் முதல் நவம்பர் மாதம் வரை அரிசி விநியோகம் செய்துள்ளதாகவும், அதற்கு பிறகு சப்ளை செய்யவில்லை என்றார். குறிப்பிட்ட காலத்திற்கு சப்ளை செய்ய முடியாத அந்த நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்கப்படவில்லை என்றும், டெண்டரை ஏன் ரத்து செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினார். இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாகவும், கான்பெட் மேலாண் இயக்குனர் 8 கோடி ரூபாயை அமுத சுரபிக்கு மாற்றிவிட்டதாகவும், துணைநிலை ஆளுநர் இதற்கு ஒப்புதல் கொடுத்தாரா என்று கேள்வி எழுப்பினார். 5 மாத அரிசி போடவில்லை, இது குறித்து கவர்னர் விசாரிக்க வேண்டும் என்றும், பருப்பு சப்ளை செய்வதற்கும் அரிசி விநியோகம் செய்யும் வகையில் புதிய டெண்டர் விதிமுறைகள் உள்ளது, அவர்களால் எப்படி அரிசியை கொடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு உள்நோக்கம் இருப்பதாகவும், யாரோ ஒருவருக்கு இந்த டெண்டரை கொடுக்கும் வகையில் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட வாலிபர் கைது செய்யப்பட்டு அவரிடம் இருந்து இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரி பெரியகடை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வந்ததாக புகார்கள் எழுந்தன. இதனையடுத்து போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அதன்படி உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையிலான போலீசார் அண்ணா சாலை 45 அடி சாலை சந்திப்பில் நேற்றிரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவரை நிறுத்தி விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகத்தின் பேரில் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது அவர் சென்னை கோடம்பாக்கம் சுப்ராய நகரை சேர்ந்த ஸ்ரீராமுலுவின் மகன் ரமணா என்கிற பாபு என்பதும், அவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் திருட்டு வாகனம் என்பதும் தெரிய வந்தது. அவரிடம் மேலும் நடத்தப்பட்ட விசாரணையில் ஸ்பிளெண்டர் வகை இருசக்கர வாகனங்களையே குறிவைத்து பல்வேறு இடங்களில் திருடி இருந்தது அம்பலமானது. இதனையடுத்து அவர் அளித்த தகவலின் பேரில் 9 திருட்டு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஹரிச்சந்திரன் கோவிலில் கும்பாபிஷேக முதலாம் ஆண்டு நிறைவு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பிருந்தாவன சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சந்திரமதி தாயார் உடனுரை ஸ்ரீ ஹரிச்சந்திர சுவாமி காசி விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக பெருவிழா நேற்று தொடங்கி ஜூலை 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நாட்டிலேயே ஹரிச்சந்திரனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் புதுச்சேரியில் தான் அமைந்துள்ளது என்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும். விழாவை முன்னிட்டு 3 நாட்கள் யாகசாலை பூஜைகள், சிறப்பு ஹோமங்கள், அபிஷேகங்கள், தீபாராதனைகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. முக்கிய நிகழ்வாக பால்குட ஊர்வலம் நடைபெற்றது.
இதில் ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து வந்து பக்தி பரவசத்துடன் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தென்னாடுடைய சிவனே போற்றி, பவன் எம்பிரான் பணி மாமதி கண்ணிபினோ பெருமாள் சிவன் எம்பிரான் என்னையா. தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடப் போவதாக மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசின் அதிகார போட்டியில் நிர்வாகம் முடங்கியுள்ளதாகவும் இது போன்ற போக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை என்றார். ஒரு மாற்றம் வேண்டும் என்று மக்கள் நினைப்பதாகவும் எனவே மக்களின் சிந்தனையில் மாற்றம் வர வேண்டும் என்ற வகையில் வருகின்ற ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் நடைப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். இந்த நடைப்பயணத்தில் மக்கள் மத்தியில் விலைவாசி உயர்வு, லஞ்சம், ஊழல், வேலையில்லா திண்டாட்டம், மக்கள் நலத்திட்டங்களின் முடக்கம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் கடந்த 12ஆம் தேதி கூடியதாகவும் அப்போது தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவது என்று முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதன்படி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது உறுதி என்று கூறிய அவர் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை என்றார். அதேபோல தமிழகத்தில் தமிழக வெற்றி கழக கூட்டணியிலும் தாங்கள் இல்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். பரிந்துரை கடிதம் இல்லாமல் ஆன்லைனில் ஊசிகளை வாங்கிய 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல்நிலை எல்லைக்குட்பட்ட கருவடிக்குப்பம் இடையன் சாவடி சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் போலீசாரை கண்டதும் வாகனத்தை நிறுத்தாமல் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றனர். உடனே சந்தேகத்தின் பேரில் போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் பெரிய முதலியார் சாவடியை சேர்ந்த சசிகுமார், லாஸ்பேட்டை சாந்தி நகரை சேர்ந்த நரேஷ் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அவர்களை சோதனை செய்த போது அவர்களிடமிருந்து மருந்துகள் மற்றும் காலி சிரஞ்சுகள் இருப்பது தெரிய வந்தது. அவர்களை போலீசார் விசாரணை நடத்திய போது மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் ஆன்லைன் மூலம் ஊசியை வாங்கி பயன்படுத்தி வந்ததும் இதனை மற்ற நபர்களுக்கும் விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து சிரஞ்சுகள், இருசக்கர வாகனம் மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. உடற்பயிற்சி கூடத்தை நியமன முறையில் ஒதுக்கீடு செய்யக்கூடாது என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கவர்னரிடம் மனு அளித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளவருமான பிரகாஷ்குமார் கருவடிக்குப்பம் சாலையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்டுள்ள நவீன உடற்பயிற்சி மையம் மற்றும் உள் விளையாட்டு ஷட்டல் அரங்கை நியமன முறையில் ஒதுக்க முயற்சி நடைபெறுவதாக குற்றம் சாட்டி அதனை தடுத்து வெளிப்படையான மின் ஏலம் மூலம் மட்டுமே ஒதுக்க நடவடிக்கை எடுக்க கோரி கவர்னரை சந்தித்து மனு அளித்தார். அம்மனுவில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த பொது சொத்து பல மாதங்களாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் பூட்டியே இருப்பதாகவும் நகராட்சி பொறியியல் பிரிவு மின் ஏலம் நடத்த வருவாய்த்துறைக்கு ஒப்படைத்த நிலையிலும் இதுவரை ஏலம் நடத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த மையத்தை நியமன முறையில் ஒரு குறிப்பிட்ட குழுவிற்கு வழங்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாக நம்பகமான தகவல் கிடைத்துள்ளதாகவும் இது வெளிப்படைத்தன்மை, நல்லாட்சி மற்றும் சமநீதிக்கு எதிரானது என்று அம்மனுவில் அவர் தெரிவித்துள்ளார். உடனடியாக மின் ஏலம் நடத்தவும் காலதாமதம் குறித்து விசாரணை நடத்தி பொறுப்பான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வில்லியனூரில் முதியோர்களுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றதா. ஜிஎன் பாளையம், மூர்த்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகளை கேட்டறிந்த அவர் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் தகுதியான பயனாளிகளுக்கு முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் 125வது ஆண்டு விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனரான டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி 125வது ஜெயந்தி விழா திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் கொண்டாடப்பட்டது. பூத் எண் 18, 19 மற்றும் 20இல் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சமூக சேவகரும் பாஜக துணைத் தலைவருமான கிருஷ்ணா தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் ஓபிசி அணித்தலைவர் ராஜபூபதி, கேந்திர பொறுப்பாளர் மோகன், பூத் தலைவர் திருமூர்த்தி, சுரேஷ், சிங்காரவேலு, மூர்த்தி ரெட்டியார், நீலமேகம், விநாயகம், சொக்கலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டதுடன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. NSUI சார்பில் வினாத்தாள் கசிவிற்கு எதிரான பிரச்சாரம் நடைபெற்றது. புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் இந்திய தேசிய மாணவர் சங்கம் சார்பில் மாணவர்களின் குரல் விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி புதுவை கலவை சுப்பராய செட்டி வீதியில் உள்ள சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே நடைபெற்றதா. நிகழ்ச்சியில் போட்டித் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க வலுவான நடைமுறைகளை உருவாக்க வேண்டும், மாணவர்களின் நலனை பாதுகாக்க தவறிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், வினாத்தாள் கசிவு விவகாரத்தை இந்திய உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மாணவ காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சபாநாயகர் பாலன், PCC பொதுச் செயலாளர் சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ராஜாராம், லோகையன், சிவா, சூர்யா, பொதுச் செயலாளர் உத்தரகுமார், சுதன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். விதிமுறைகளை மீறிய 5 சுற்றுலா படகுகள் மீது நடவடிக்கை எடுக்க கடலோர காவல்படை ஆய்வாளர் தியாகராஜன் சுற்றுலாத்துறைக்கு பரிந்துரை செய்துள்ளார். புதுச்சேரி பாண்டி மெரினா மற்றும் முருங்கம்பாக்கம் பகுதியில் சுற்றுலாத்துறை அனுமதியுடன் தனியார் சார்பில் சுற்றுலா படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த படகுகளில் அனுமதிக்கப்பட்ட நபர்களை காட்டிலும் கூடுதலாக ஏற்றி செல்வதாகவும் அனுமதிக்கப்பட்ட எல்லையை கடந்து கடலில் ஓட்டி செல்வதாகவும் புகார் எழுந்தது. இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி கடலோர காவல்படை ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையிலான போலீசார் ஆய்வு செய்தபோது ஒரு சில படகில் நிபந்தனைகளை மீறி அதிக அளவில் ஆட்களை ஏற்றி சென்றதும் சில படகுகளில் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் இருந்ததும் தெரியவந்தது. மேலும் படகுகள் ஆற்றின் முகத்துவாரத்தை, அதாவது அனுமதிக்கப்பட்ட எல்லையை கடந்து கடலுக்கு சென்றுள்ளன. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட 5 படகு மீது நடவடிக்கை எடுக்க சுற்றுலாத்துறைக்கு ஆய்வாளர் தியாகராஜன் பரிந்துரை கடிதம் அனுப்பியுள்ளார். பாகூர் தொகுதியில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரக்கோரி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. தொகுதி முழுவதிலும் உள்ள கிராமங்களில் தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்ற வேண்டும், எதிர்வரும் மழைக்காலத்தில் கொசுக்களால் ஏற்படும் டெங்கு, மலேரியா தொற்றுநோய் பரவாமல் தடுக்க கொசு மருந்து அடிக்க வேண்டும், பாகூர் தொகுதியில் உள்ள சுடுகாட்டிற்கு மின் தகன மேடை அமைத்து கொடுக்க வேண்டும், ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 30 படுக்கை கொண்ட நலவழிக்கூடமாக மாற்றி தர வேண்டும், கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை பழைய பெயரிலேயே தொடர வேண்டும், சேலியமேட்டில் அமைந்துள்ள சுங்க கட்டண சாவடியை அப்புறப்படுத்த வேண்டும், புறவழிச்சாலையில் பின்னாச்சிக்குப்பம் செல்லும் பாதைக்கு மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாகூர் தொகுதி குழு சார்பில் தாசில்தார் அலுவலகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதா. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தொகுதி செயலாளர் ஆறுமுகம் தலைமை தாங்கினார். மாநில குழு கண்ணன், தசரதன், ரவீந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில செயலாளர் சலீம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், தேசிய துணைத் தலைவர் ராமமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,315 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,06,526 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,440 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ECR சாலையில் கொள்ளையடிக்க பதுங்கியிருந்த 6 முகமுடி கொள்ளையர்கள் கைது, கத்தி, கஞ்சா பறிமுதல். இலவச அரிசி திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட ஆசாமி கைது, 9 வாகனங்கள் பறிமுதல். ஹரிச்சந்திரன் கோவில் 1ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா, பால்குட ஊர்வலத்துடன் பக்தர்கள் சுவாமி தரிசனம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.